இல்லை இயேசுவை கூப்பிட்டா வருவார் நீ. அப்போ நான் இயேசுவை தானே கூப்பிட்டேன், அவர் தானே வந்திருக்கணும். ஆமாம், பிரகாசமான வெளிச்சம் ஐயா. வெள்ளை உடை அணிந்திருந்தாருங்க. முகமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இயேசு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொன்னேன். தன்னுடைய கையை என் மேலே வச்சாருங்க. அவ்வளோதான், பிசாசு போயிட்டு. 25 வருஷத்துக்கு மேலே எனக்குள்ளே இருந்த பிசாசு என்னை விட்டு போயிட்டு. இப்போ பாருங்கள், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய விடுதலை ஐயா. மேடையில் வந்து சொன்னேன். அதுக்கு தாங்க இயேசு வந்தார். என் நன்மை செய்ய வந்த ஆண்டவர் இயேசு. 25 வருஷமா ஒரு ஏழை தாய் கிராமத்தில் பிசாசினால பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. உதவி செய்ய யாருமே இல்லையா. தேடினாங்க கடவுளை, எங்கெங்கேயோ தேடி போனாங்க. மந்திரவாதியை தேடினாங்க, பணத்தை செலவு பண்ணாங்க. யார் எந்த கடவுளை சொன்னாங்க, அங்கே ஒரு கடவுள், இங்கே ஒரு கடவுள், இங்கே எல்லாம் போனாங்க. ஏமாற்றம். 25 வருஷம் யார் எனக்கு நன்மை செய்வாங்க? வேதனையோடு ஏங்கி கொண்டிருந்த ஏழை தாய் இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் அவளை தேடி வந்தாங்க. விடுதலை கொடுத்துட்டார். அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அதுக்கு தான் இயேசு வந்தார். இதுதாங்க இயேசு, நன்மை செய்ய வந்த இயேசு. அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். அன்றைக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு விடுதலை தருகிறார். உங்களை நேசிக்கிறார். நீங்கள் மந்திரவாதிகிட்ட பணம் செலவு பண்ணி ஏமாந்து போயிட்டீங்கல்ல. அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், ஒன்றும் விடுதலை இல்லையே. விரக்தியோடு இருக்கிறீங்களா? இனிமேல் எங்கே ஓட வேண்டாம். இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே விடுதலை தாரும். அவ்வளோதான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அவ்வளோதான். இயேசு நன்மை செய்கிறவர். காட்டுக்குள்ள மலையில் கல்லறைக்குள்ள ஒரு மனிதன் பிசாசினால் பாதிக்கப்பட்ட மிருகத்தை போல வாழ்கிறான். ஒரு மனிதனாக அவனை பார்க்க முடியலை. யாருமே பக்கத்தில் போக முடியலை. இயேசு அதை அறிந்து அவரே போனார். இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், பிசாசு அவனை வாதிக்கிறான், நான் அவனை போய் நன்மை செய்யணும். இயேசு அவனுக்கு நன்மை செய்கிறார்.